அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஹாலோனிக்ஸ் ரேடார் மோஷன் சென்சார் லைட். இந்த லைட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லைட் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் கன்சப்ஷன். பவர் வந்து எப்படி நம்ம வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுறது, ஸோ அதுக்காக தான் இந்த லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பவர் வந்து நம்ம அதிகமாக எங்கே வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் லைட். பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு போவோம். நெக்ஸ்ட் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஞாபகத்தில் அப்படியே போயிடுவோம். லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அதை எப்போ நம்ம ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் வந்து போகும்போது ஆஃப் பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா நம்ம அப்பா அம்மா பார்த்துட்டு ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதை விட திட்டும் வீயும், கரண்ட் பில்லு யாரா கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் திட்டும் வாங்கக்கூடாது. அப்போனா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த லைட்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 350 rupees. இதை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு 250 rupees இது கிடைச்சிச்சு. நார்மல் எல்இடி லைட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 rupees கிடைக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு 150 rupees போட்டோம்னா நமக்கு இந்த லைட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய டிசைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது உள்ள சென்சார்லாம் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குமோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக பிளாக் கலரில் இருக்குது. மற்ற லைட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஹோல்டர் டைப் பார்த்தீங்கன்னாக்கா பின் டைப்பு. எல்லார் வீட்லேயுமே இதை யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் சென்சார் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கிற இடத்துல இது எரியாது, டார்க்காக இருக்கிற இடத்துல தான் இது எரியும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் கன்சப்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது சென்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 அடி வரைக்கும் இது சென்ஸ் பண்ணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மீட்டர் வரைக்கும் இது சென்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ஸ் பண்ணும். ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சென்ஸ் பண்ணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் வரைக்கும் இது எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பவர் வந்து நமக்கு கன்சியூம் ஆகும். நிறைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிறத நம்ம தடுக்கலாம். ஸோ இதான் வந்து இதனுடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆஃபில் இருக்கும்போது அந்த சென்சாருக்கு அதிகமாக கரண்ட் எடுக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இல்லை. அதையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 milliamps தான் எடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பவரும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஆஃபில் இருக்கும்போதும் அது வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணுது. எந்த பவரும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகலை. இதுவும் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் பாத்ரூமில் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது குழந்தைங்க இருக்கிற இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குழந்தைங்க போகும்போது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக டோரை ஓப்பன் பண்ணோடனே எரியும். ஸோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்த பிறகு 1 நிமிஷம் பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.